சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வா. ஏதோ விசேஷம்னு சொன்னீங்களே, அது என்ன விசேஷம்ங்க? தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, என் புருஷன் ராத்து பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அப்படி இருக்கு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? 1000 ஆளுக்காரனா இருந்தாலும் வயசுல பெரிய மனுஷன் இல்ல. நீ பாட்டுக்கு மனாத கை நீட்டி அடிச்சா என்ன அர்த்தம் வேண்டாம்? என்ன ஏதோ பண்ண அப்பப்ப ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. அது மட்டும் தான் தெரியுது. காரணம் எல்லாம் யாருக்கு தெரியும்? நான் சொல்றேங்க, இந்த ஆளு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்ததுனால்தான் நெல்லு குடம் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இது நெல்லு குடம் தீ பிடிச்சு எரிஞ்சுதா? ஆமாங்க. இது பாருங்க, போன வருஷம் நெல்லு குடம் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் வெள்ளை தீ பிடிச்சு வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் கிணத்துல தீ பிடிச்சு பம்பு செட்டு எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு நீ பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் தோட்டத்துல ஒரு தடவை நெருப்பே பிடிச்சது இல்லையா? அப்ப நான் என்ன பேச சொல்றேன்னா, கணக்கு புக்ல அப்படிதான் எழுதிருக்கு. 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். உங்க ராசிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அடுக்கடுக்கான தொல்லைன்னு போட்டிருக்குங்க. யோ கணக்குல இந்த கணக்கு நோட்ல இந்த பக்கமா என்ன எழுதிக்கு படி. செங்குடோன் டி செங்குடோன். யோ, அங்க என்ன பாருங்க, அதுல என்ன எழுதிருக்கோ அதை படி. நெல்குடோன் தீப்பிடித்த வழியில் நஷ்டம் ரூபாய் 2 லட்சம். என்ன படிக்கிற? நெல்குடோன் நெல்வித்த வகையில் லாபம் ரூபாய் 2 லட்சம் எழுதியிருக்கு. தப்பா படிக்கிறாரு. இந்த கேப் மார்த்தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ற வீட்டுக்காரர் நல்லா படிச்சவா எல்லா விவரத்தையும் வெளியே என்கிட்ட சொல்லிட்டா. ஏயா நிஜமா நெல்லுகுடோன் தீ பிடிச்சதா? அது வந்து இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். யோ மண்ணாங்கட்டு, அந்த குதிரை சவுக்கு இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் குதிரை சவுக்கு சரிப்பட்டு வராதுங்க. இது ஆன சொல்ற துப்பாக்கி. இதுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கும். இந்தாங்க மரியாதையா உண்மை சொல்லு. நெல்லுகுடன் தீ பிடிச்சது, வெள்ளமண்டி தீ பிடிச்சதுன்னு பொய் கணக்கு எழுதி எத்தனை லட்சம் ஏத்துறேன்னு? ஐயோ சத்தியமா நான் திண்டவே இல்லைங்க. கணக்கெடுக்கிறது மட்டும் நான் காசு இருந்தாலும் கொஞ்சம் அதாங்க. எங்க மாமா பாக்குறீங்க? மாமா இப்ப நீ மரியாதையா பக்கத்துல வரல, தயவு தாட்சணியுமே பார்க்க மாட்டேன். சுருநாய் சுடுறமா சுட்டுருவேன். உன்னை சின்ன வயசுல இருந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரே ஒரு தாய் மாமாப்பா. அவசரப்பட்டு சுட்டுறாத பொட்டுக்குன்னு செத்து போயிடுவேன். இந்த குறைக்கஞ்சி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். காசெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லு. இல்ல என்னப்பா நடந்தது? கூட பிறந்த அண்ணங்கிறதுக்காக எல்லா வரவு செலவையும் அவர்கிட்ட விட்டுருந்தேன். பொய் கணக்கு எழுதி லட்சக்கணக்கில் காசு கட்டி இருக்காரு. மண்ணாங்கட்டி, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. இந்த கூலை இருக்கானே, அவன் தினமும் நடு ராத்திரியில எந்திரிச்சு விளக்க போட்டு படுக்கையை பிடிச்சு அதுல இருந்து காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பான். திருடின காசெல்லாம் அதான் நினைக்கிறேன். நட, இதுக்கு ஒரு வழி பண்ணும். ஏதோ நடந்ததே நடந்து போச்சு. அவரை மன்னிச்சு விட்டுருப்பா. நீ சொன்னா சரியாத்தா. இது பாருங்க, உங்களையே மாத்திரம் பரவாயில்ல, உங்க ஆத்தா உங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்துக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு. இவர் எப்படிங்க மன்னிக்கிறது? கரெக்ட் ஆத்தா, நீ ஓட முடியாதவ. அதனாலதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளை சும்மா விட போறதில்ல. யோ மாமா, மரியாதையா உண்மையை சொல்லு. திருந்த காசெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்க? இப்ப நான் திரும்பிட்டேன். கையும் கழுவுமா சிக்கிறதுக்கு அப்புறம் நீ கபர நாடகம் ஆடுறது நோ யூஸ். உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட கட்சிரு. இருந்த காசு கோழி சண்டையில பாதி, குதிரை ரேஸ்ல பாதி, சீட்டாட்டத்துல பாதி, மேல்படி விவகாரத்துல பாதி. இப்ப மொத்தத்துல ஒரு நயா பைசா கிடையாது. சுருக்கமா சொல்ல போல நான் ஒரு பிச்சைக்காரன். இந்த அடியானை நம்ப. உள்ள பாம்பு, பாம்பு, உள்ள பாம்பு. யாரு உள்ள பாம்பா? ஐயோ என்னங்க சண்டை? சின்ராசு, படுக்கையில பாம்பு வந்துருச்சு. என்ன சின்ராசு, படுக்கையில பாம்பு புந்துருச்சுன்னு பைத்தியம் சொல்லுது பாரு. சின்ராசு, பெத்த அப்பங்கிற முறையில கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுறான். இவன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்றான்ல, இந்த படுக்கையை கொண்டுட்டு போய் வெளியில விரிப்போம். அதுல கட்டுவரையும் பாம்பு இல்ல, உடனே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு போடு. பாம்பு இருந்துச்சு, இனிமேலாவது நான் பைத்தியம் இல்லைங்கிறத புரிஞ்சு கூட. பைத்தியம் புலம்புது. யோ மண்ணகட்டை, அந்த படுக்கை கொண்டு வெளியே விரி. யாரும் பக்கத்துல வராங்க, படுக்கையை சொல்றாருங்க. இன்னொரு உண்மையை ஒத்துக்கிறேன். படுக்கையில பாம்பு இருக்கிறது நெசம்தான். ஆனா அது நான் வளர்க்கிற பாம்பு. அத மோதிக்கிட்டு இருக்கனே சொல்லண்டி. ஆமா சின்ராசு, எங்களுக்கு ரொம்ப நாளா பொன் குழந்தையே இல்ல. நாகதேவரை பூஜை செஞ்சா சீக்கிரமா பொன் குழந்தை பிறக்கும் சொன்னாங்க. அதனால தினம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க அவருடைய சொந்த பாம்பு. ஆமா, ரொம்ப காலமா இந்த பாம்புக்கு தினசரி பாலும் தேனுமா கொடுத்து
வர்றேன். கொஞ்சம் சென்றார். ஏடா உள்ள நெசமாலுமே பாம்பு இருக்காடா? சத்தியமா இருக்கு மச்சான். சரி, இப்ப பால் கொண்டார. உள்ள இருக்கிற பாம்பு எடுத்து வெளியே விடு. அது பால் குடிக்கலான்னு பாப்போம். அது அதெல்லாம் பேசப்படாது. மறுபோல கொஞ்சம் பால் கொண்டாமா. அம்மா, ஐயோ மச்சான், அது வயசான பாம்பு. கண்ட நேரத்துல வெளியில வராது. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம். பாலு கீழே எதுவும் குடிக்காது. சின்ராசு, அந்த கூலையும் சொல்றதை நம்பாத. அந்த படுக்கையில ஒரு மர்மம் இருக்கு. அதை பிரிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல அவனை எந்திரிக்க சொல்லு. நீ எந்திரிச்சு வெளிவா மாமா. சின்ராசு, இவ்வளவு தூரம் நான் சொல்லி நம்பாம எல்லாரும் முன்னாலே என்ன கேவலப்பட்டுட்டேன் இல்லையா? எப்ப என் பாம்புக்கு ஒரு சோதனை வந்ததோ, இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். மாட்டவே மாட்டேன். நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். கொஞ்சம் இருங்க. மன கட்டிங்க வா. இந்த படுக்கையை வாங்கி சரி ஊருக்குலாம் கடிச்சு போடுவான். சின்ராசு, நான் சொன்ன அந்த கட்டுவிரியெல்லாம் இதுதான்ப்பா. ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த திருட்டுத்தனம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. சொன்னா நீ எங்க சண்டைக்கு வருவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் அதுல போட்டு வை. உனக்கும் உன்ற பொண்டாட்டிக்கும் திங்கிற சோத்துல இருந்து போடுற துணி வரைக்கும் என்னைக்காவது எதிரியாவது நான் குறைச்சல் வச்சிருப்பா? இவ்வளவு காசையும் திருடிட்டு நயா பைசா கூட என்கிட்ட இல்லன்னு சொல்லி வாய் கூசாம போய் பேசினியே. உன்னை எல்லாம் சுண்ணாம்பு கலவையில வச்சு திணிச்சா கூட பாவம் இல்ல. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சால போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டலாம்னு சொல்றீங்க, அதானே? அது இல்லம்மா. ஓஹோ, மொட்டை அடிச்சு கருப்பணி சம்பளம் குத்தி கழுது மேல ஏற்றி வீட்டு விட்டு துரத்தலாமே முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், அப்படியெல்லாம் பண்ணா நம்ம மான மரியாதை தான் போகும். இத பார், நாளையில இருந்து நீ எனக்கு மாமன் கிடையாது. நம்ம தோட்டத்துல 10-30 வேலைக்காரர் இருக்கானே, அதுல நீயும் ஒருத்தன். நாளையில இருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லு. தினம் 300 தேங்காய் உரிக்கணும். என்னவோ நீ தேங்காய் உரிக்கல, நான் உன் தோலை உரிச்சிடுவேன். தேங்காய உரிச்சிடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், திருட்டுல என் பொண்டாட்டிக்கும் பங்கு உண்டு. உரிக்கிறதுல அவளையும் சேர்த்துக்கலாமா? நீ ஒருத்தனே அனுபவி. சின்ராசு, நீ சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். இந்த அதை ஆத்தா கிட்ட கொடு. கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? நீங்க பாட்டுக்கு யதார்த்தமா அந்த பணத்தை தூக்கி ஆத்தா கையில கொடுக்குறீங்க. உங்க ஆத்தாவும் யதார்த்தமா பணத்தை தலைமையில வச்சு தூங்குது. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்ச உங்க மாமா ஆத்த தலைமையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? ஐயோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு பணம் முக்கியமா, இல்ல உங்க அஞ்சு தெய்வம் உயிரோடு இருக்கிறது முக்கியமா? சீச்சி, எனக்கு பணத்தை விட என்ற ஆத்தா தாண்டி முக்கியம். இந்தா, இதை கொண்டு போய் நீயே பத்திரமா வை. சரிங்க அத்தை, இதை கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன். 6.25 லட்சம் பத்திரம். அத பத்தி நீ கவலைப்படாத. ஆமா, இப்ப எதுக்கு சும்மா நின்று இருக்க? நாளைக்கு தானே தேங்காய் உரிக்கணும். இப்ப என்ன மணி ஆடுற வேலை இருக்கா? அப்படிதான் என்ன? அத பத்தி இன்னொரு நாளைக்கு சாவகாசமா சொல்றேன். இப்ப போய் தேங்காய் உரி. மணி ஆடுறதுல என்ன? சோழியம் குடிமி சும்மா ஆடாது. நேத்து நீ அவ்வளவு பயபக்தியா காலில் விழுந்தப்பவே சந்தேகப்பட்ட. ரொம்ப நல்ல நாடகம் ஆடிட்ட. முள்ள முள்ளாலத்தானே இருக்கணும். அதனால்தான் உங்க வழிக்கே வந்துட்டேன். என் வழிக்கு வந்தது சரி, ஆனா வழிக்கு விழுந்தா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதை. சர்வ ஜாகிரதையா இருக்கே. என்ன நமக்குள்ள ஆடு புலி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. இனிமே எந்த காயம் எப்படி நகர்த்த போறேங்கிறத நிதானமா வேடிக்கை பாருங்க. அப்படியாமா? இப்ப நீ உள்ள வச்ச பணத்தை நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்குள்ள நான் வாங்கி காட்டுறேன். இதான் நான் நகர்த்துற முதல் கால். 46, 50. 46க்கு அப்புறம் 47. காசை எப்படி எண்ணியோ அதே மாதிரி எண்ணு. இந்த பாடவர ஆஸ்கோல்.